Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் போனா சதப்பல். Okay, இன்னைக்கு Mickey Sistersல day 2 of 100 day challenge. Yes, of course. இதுக்கு அப்புறம் இதே மாதிரி எக்ஸைட்மென்ட்டோட நல்லா இதுவா போணும். ஆமாமா. Okay. Okay, இன்னைக்கு day 2ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படினா சென்னா குனி கருவாடு அதான் செய்ய போறோம். ஓகே, இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் செஞ்சிருக்கீங்களா எனக்கு தெரியல, பிகாஸ் நானே ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அது வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம், டேரக்டாக வீடியோக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் day 2 அண்ட் எங்களுடைய வாட்ச் ஹவர் வந்து 4000க்கு 157 தான் வந்திருக்கு. 2 தான் ஏறி இருக்கு. So we need more and more support from you. அது வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். So keep watching and keep supporting us. Okay. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வந்தால் இந்த தொக்கு வந்து நல்லா இருக்காது, பொன்னிறமாகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டணும். ஓகே, இப்போ நல்லா வந்துருச்சா? நல்லா இன்னும் நல்லா முருகணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா முருவிடுச்சு. ஓகேவா? வெங்காயம் நல்லா முருவி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டேஸ்ட்டுக்காக. இந்த மாதிரி நல்லா முருவிடுச்சு பார்த்தீங்களா? இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுலாம். ஓகே, இந்த மீன் வாயில் ஒரு திங் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னா, இப்போ இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஒன்று இருக்குல்ல, எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துப்பீங்க. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு வந்து பிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியாது, பட்டு நான் ட்ரை பண்ணுறேன் காட்டுறதுக்கு. இது என்ன சொல்றது, இந்த வாஷர் மாதிரி வருதுல்ல, இது அப்படியே கலந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி பிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்க எப்படி பிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் இதுக்கு வந்து வேற ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டிஸ்பென்சர் அந்த கேப் மட்டும் கிடைக்குமா அந்த மாதிரி சொல்லி சர்ச் பண்ணும் போது தான் எனக்கு வந்து மீஷோவில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப், வெறும் ஆயில் டிஸ்பென்சர் அந்த கேப் மட்டும்தான் இது. இதுக்காக புதுசாக பாட்டிலாம் யாரும் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 6 பீஸ் வருது. அரௌண்ட் 85 ருபீஸ் பக்கம் நான் வாங்கினேன். இது பாருங்கள், நல்லாயிருக்கு, க்ளோஸ் ஆகுது, எல்லாமே புதுசாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து அடிக்கடி பிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 6 பீஸ் பாக்ஸ் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் இந்த ஆயிலில் சேஞ்ச் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் இப்படி கலட்டி க்ளீன் பண்ணும்போது பிஞ்சுது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்க. எஸ், இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் வந்து வாங்கின காசு கொடுத்து வாங்கின ஒரு ப்ராடக்ட், ஒரு ரிவ்யூ மாதிரி. ஓகே, வீட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ. இது வந்து ஒரு 6 பீஸ் வருது. 6 பீஸ் வந்து எவ்வளோனாக்கா 84 ருபீஸ் சம்திங் வாங்கியிருந்தேன். அதோடைய இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் அதையும் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ மீஷோவில் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் வேறு போயிட்டு இருக்கு, ஆஃபர். அதனால கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் நெக்ஸ்ட் தக்காளி சேர்க்கப்போம். ஓகே, தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இல்லை சேர்த்தலாம். தக்காளி சேர்த்ததோட உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஒரு 1.5 போட்டுக்கலாம். ஓகே, சால்ட், சில்லி பவுடர், தென் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். இவ்வளோதான் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மர்ஜ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா இப்படி கொத்தி விட்டுருங்க. நல்லா கொத்தி விட்டாங்க தக்காளி அப்படியே கரையும். உப்பு மசாலாவில் அப்படியே கரைஞ்சி நல்லா இதுவாகும். ஓகே, இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிச்சா? இந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் அந்த சென்னாக்குனி கருவாடை இருக்குல்ல, இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். இந்த கருவாடை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சென்னாக்குனி கருவாடையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோடு அந்த கருவாடு வந்து நல்லா சேரணும். சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா இந்த கருவாடு தொக்கு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கருவாடை விட இந்த கருவாடு செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து இருக்கிறதே தெரியாதா, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். கருவாடை வந்து இதில் சேர்த்த உடனே அந்த ஸ்மெல் வந்து நல்லா இப்போதான் ஒரு அடிப்பாவி. இப்போதான் கருவாட்டோட ஸ்மெல் வருது. ஸோ இந்த தொக்கு வந்து அப்படியே சுருண்டு வந்தோடனே அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கருவாடு தொக்கு வந்து ரெடி. இதை வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இதை ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ வந்து செஞ்சு பார்ப்போம், சாப்பிட்டோம். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க. ஓகே, நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சுல, இப்போ ஆஃப் பண்ணிட்டா கருவாடு ரெடி. ஓகே, இப்போ ஒரு பிளேட்ல நல்ல சூடான சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம். சுட சுட சாம்பார், சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனா கருவாடு தொக்கு. டடைம், லஞ்ச் பிளேட் ரெடி. சாப்பிட்டு பார்த்தலாமா? ஓகே, லஞ்ச் பிளேட் இஸ் ரெடி. டடைம், சாம்பார் சாதம் வித் கருவாட்டு தொக்கு. அல்டியான காம்பினேஷன். சாப்பிட்டு பார்த்தலாமா? நீ சொல்லும் போதே சாப்பிடும் போல இருக்கு. எடுத்துக்கோ. வாவ், நல்ல சூடான சாப்பாடு, சாம்பார், இதில் இந்த கருவாட்டு தொக்கு வச்சு வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாமா? சூடாக இருக்கு. எப்படி இருக்கு? சூடா இருக்கு, ரெண்டாவது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் கருவாடெல்லாம் நாங்க மோஸ்டா செய்ய மாட்டோம். இவதான் கொஞ்சம் செய்வா எங்க வீட்டுல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளவுதான். வேற எந்த மசாலாவும் சேர்த்து அது அப்படியே கெட்டு போயிடும் டேஸ்ட். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, பாய். ஓகே, பாய்.